Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about தரவு காட்சி வரைபடம், diagrammatic and graphical representation அப்படின்னு உங்களுக்கு யூனிட் 3ல இருக்கும் PGTRB zoologyல. அது நம்ம diagrammatic representation மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். தரவு காட்சி வரைபடம், தரவு காட்சி வரைபடம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை கிளாசிஃபை பண்ணோம், நெக்ஸ்ட் அதை டேபிளேஷன் வகைப்படுத்தி அட்டவணை போட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் அது இல்லாம டிராயிங் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, அதாவது டயக்ராமை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எழுதுறது. ஓகேவா, வரைபடத்து வழியா விளக்குறது, அதுதான் தரவு காட்சி வரைபடம் சொல்றோம். தரவை வழங்குவதற்காக காட்சி வரைபடம், தரவானது வரைபடங்கள் மற்றும் வரைபடத்தாள் மூலம் வழங்கப்பட்டால் அது காட்சி வரைபடம். காட்சி வரைபடம்னா என்ன அப்படின்னா, அந்த கலெக்ஷன் செய்யப்பட்ட அந்த டேட்டா, அந்த தரவு சேகரிப்புன்னு சொன்னோம்ல, அந்த தரவு சேகரிச்ச அந்த விவரங்களை வரைபடங்களை கொண்டோ இல்ல வரைபடத்தாள், தட் இஸ் கிராஃப்னு சொல்றோம் இல்லையா, கிராஃப், அந்த வரைபடத்தாள் வழியாவோ அதை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை காட்சி வரைபடம் அப்படின்னு சொல்றோம். காட்சி வரைபடத்தோட 2 வகைகள் என்னென்ன அப்படின்னா, வரைபடம் மற்றும் வரைபடத்தாள். அந்த வரைபடம்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம், வரைபடங்கள் வழியா விளக்குறது. அந்த வரைபடத்தாள் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம், கிராஃப்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி போடுறது. இந்த 2 மெத்தட்ல தான் இந்த காட்சி வரைபடம் செய்யப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம 4 டைப்ஸா பிரிக்கலாம், சாரி 5 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். இந்த 5மே என்னன்னு சொல்றோம்னா டயக்ராம் வழியா ரெப்ரசென்ட் பண்றது, டேட்டாவை டயக்ராம் வழியா விளக்குறது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வரி அல்லது கோட்டு வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம், லைன்ல போடுறது, லைன் பண்ணி போடுறது. அண்டு செவ்வக பட்டை வரைபடம், அது இப்ப நான் வரிசையா நடத்தும் போது உங்களுக்கு புரியும். அண்டு வட்ட வரைபடம், கார்ட்டோகிராம் அண்ட் பிக்டோகிராம் அப்படிங்கிற இந்த 5 டைப்ஸ், வரி அல்லது கோட்டு வரைபடம், செவ்வக அல்லது பட்டை வரைபடம், வட்ட வரைபடம், கார்ட்டோகிராம், பிக்டோகிராம் அப்படிங்கிற இந்த பிக்டோகிராஃப், கார்ட்டோகிராம் சொல்லுவோம். ஸோ இந்த 5 டைப்ஸ் தான் நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பண்ணுவோம். அதுல பார்த்தோம்னா இந்த செவ்வக அல்லது பட்டை வரைபடம்னு சொல்றோம் இல்லையா, பார் டயக்ராம்னு சொல்றோம். இந்த பார் டயக்ராமே நம்ம திரும்ப அதோட வகைகள், அதுல 4 டைப்ஸ் ஆன பார் டயக்ராம் யூஸ் பண்றோம். அது என்னென்ன அப்படின்னா, சிம்பிள் பார் டயக்ராம், தட் இஸ் எளிய பட்டை வரைபடம், மல்டிபிள் பார் டயக்ராம், பல பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரிக்கப்பட்ட துணை பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம், துணை கட்டங்களாக பிரிக்கப்பட்ட பட்டை வரைபடம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், காம்போனன்ட் பார் டயக்ராம்னா. அண்ட் பெர்சன்டேஜ் பார் டயக்ராம், சதவிகித பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லி எளிய பட்டை வரைபடம், பல பட்டை வரைபடம், அண்டு பிரிக்கப்பட்ட பட்டை வரைபடம், சதவிகித பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வக அல்லது பட்டை வரைபடத்தை ஃபர்தரா நம்ம 4 டைப்ஸ்ல வரைவோம். அண்ட் இதோட ரூல்ஸ் என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு வரைபடத்திலையும் என்னன்னா பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுக்கணும். வரைபடம் வரைகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கணும், சின்னதா உள்ளடங்கின கருத்துக்களை வெளியில சொல்ற மாதிரி, இந்த தலைப்பை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி கொடுக்கணும். அண்டு சரியான அளவுகள் கொடுக்கப்பட வேண்டும். டயக்ராம் போது நம்ம என்ன செய்யறோம்னா, மற்ற டயக்ராம் மாதிரி கிடையாது, இதுல XY மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ் கரெக்டா போடுவோம், அந்த நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா அந்த பட்டை வரைபடத்தை வரைவோம், அந்த வரைபடத்தை வரைவோம். ஸோ அளவுகள் கரெக்டா கொடுக்கணும். அடிக்குறிப்பு கண்டிப்பா எழுதப்படணும், ஃபுட் நோட்னு சொல்லுவோம் இல்லையா, அது கீழே கண்டிப்பா கொடுக்கப்படணும். இதெல்லாம் ரூல்ஸ். இதை நம்ம 2 டைப்ஸா பிரிக்கிறோம், ஒரு பரிணாம வரைபடம், இரு பரிணாம வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பரிணாம வரைபடம் அப்படின்னா 1 டைமென்ஷனல் டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன் சொல்லுவோம். இரு பரிணாம வரைபடம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இப்ப ஒரு பரிணாமம், இந்த 1 டைமென்ஷனலுக்கும் 2 டைமென்ஷனலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரே ஒரு அளவை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம், கணக்குல எடுத்துக்குவோம். எதுனா ஹைட்டை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோட்டு வரைபடம், பட்டை வரைபடம். பட்டை வரைபடத்துல நம்ம 4 வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்டு அந்த எல்லாமே எதுலதான் அடங்கும் அப்படின்னா இந்த 1 டைமென்ஷன்ல தான் அடங்கும். ஓகேவா, அது இரு பரிணாமம்னா
இந்த இது கால்குலேஷன் போடுறதுக்கு நம்ம வந்து 2 அளவை வந்து எடுத்துக்குவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரு பரிணாம வரைபடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பை டயக்ராம், இந்த வட்ட வரைபடத்தை வந்து சொல்லலாம். இப்ப கோட்டு வரைபடம் ஃபர்ஸ்ட் வந்து லைன் டயக்ராம் அப்படின்னு சொன்னோம். இந்த லைன் டயக்ராம் கோட்டு வரைபடம் அல்லது வரி வரைபடம் அப்படின்னு பேரு. மதிப்புகள் பார்த்தோம், அந்த மாறிகள் அல்லது மதிப்புகள் வந்து கோடுகளாலேயோ இல்ல வரிகளாலேயோ குறிக்கப்பட்டிருக்கும். அண்டு நிறம் கலர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அண்டு அகலமாகவும் இருக்காது. ஏன்னா பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செவ்வகமான ஒரு பட்டையான ஒரு அமைப்பு இருக்கும். பட் இது என்னன்னா ஒரு நூல் மாதிரி, மெல்லிசா நூல் மாதிரி வந்து இருக்கும். தட் இஸ் அது கோடு. அதுல கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் தெரியாது. அந்த அகலமும் இல்லாம இருக்கிறதுனால இது வந்து குறைவான அட்ராக்ஷன், கவர்ச்சி உடையதா தான் கருதப்படுது. லெஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த கோட்டு வரைபடம் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான். பாக்குறதுக்கு ஒரு செங்குத்தான அளவுகள் வந்து கீழே மேல செங்குத்தா போகும். அண்டு 2 அளவுகள் கொடுத்தோம் அப்படின்னா ஒப்பீடு ஈஸியா பார்க்கும்போது நம்மளால கம்பேரிசன் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். தவிர இதுல அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது லெஸ் அட்ராக்ஷன் தான் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் வந்து கோட்டு வரைபடம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பட்டை வரைபடம். பட்டை வரைபடம்னா பார் டயக்ராம்னு சொல்றோம். இது ஹைட்டை மட்டும்தான் வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளுவோம். அண்டு இது செவ்வகமா வரையப்படுற ஒரு வரைபடம். இதுதான் பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டை வரைபடம் ஆர் செவ்வக வரைபடம் ஆர் பார் டயக்ராம்னு சொல்லலாம். இதுல டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எளிய பட்டை வரைபடம், சிம்பிள் பார் டயக்ராம். சம அளவுல செங்குத்தா வரையப்படும். அகலம் வந்து சமமா இருக்கும். அகலத்துக்கு இடையில அந்த 2 பட்டைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியும் சம அளவுல இருக்கும். நம்ம ஹைட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். கலர் கொடுக்கலாம். இது பார்த்தோம்னா தெரியும். இதுதான் வந்து அந்த பார் டயக்ராம், இந்த எளிய சிம்பிள் டயக்ராமோடது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணு வேற வேற அளவுல ஹைட் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். பட் அதோட அகலம் பார்த்தா சேமா இருக்கும். இடையில உள்ள இடைவெளி வந்து கேப் வந்து சேமா தான் வந்து இருக்கும். இதுல நம்ம ஹைட்டை மட்டும்தான் வந்து எடுத்துக்குவோம். ஒரே ஒரு அந்த செவ்வக வரைபடம் மட்டும் ஒண்ணா போடுவோம். இதுதான் வந்து எளிய பட்டை வரைபடம். பல பட்டை வரைபடம் ஆர் மல்டிபிள் பார் டயக்ராம் அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா 2ல இருந்து 3 பட்டைகள் வந்து வரையப்படும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா காம்பவுண்ட் பார் டயக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? கூட்டு பட்டை வரைபடம் அப்படி தமிழ்ல சொல்லும்போது கூட்டு பட்டை வரைபடம்னு சொல்லுவோம். இல்ல காம்பவுண்ட் பார் டயக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2ல இருந்து 3 பட்டைகள் வந்து வரையப்படும். இதான் மல்டிபிள் பார் டயக்ராம். இது பார்த்தாலே உங்களுக்கு டயக்ராமை பார்த்தாலே ஓரளவு தெரியும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து ஒண்ணு தான் இருந்துச்சு அந்த பட்டை. இங்க பார்த்தா 2 இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகி. அப்ப இதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கம்பேரிசன் ஈஸியா நம்ம வந்து ஒப்பீடு செய்ய முடியும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மல்டிபிள் பார் டயக்ராம். 2க்கு மேல இருக்கு, 1க்கு மேல இருக்கு, அதனால மல்டிபிள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் துண்டுகளாக பிரிக்கப்பட்ட பட்டை வரைபடம். துண்டுகளாக பிரிக்கப்பட்ட பட்டை வரைபடம் இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி துண்டு துண்டா பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிஓ பிளட் குரூப்னு வச்சுக்கோங்க. ஏபி ஒன்றுலையும் ஓ எவ்வளவு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஓ இருக்காங்க, ஏ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது ஏ கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பி கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, இது மாதிரி செப்பரேட் பண்றது. துண்டுகளா ஒரே ஒரு அந்த செவ்வகப்பட்டையில வந்து 3 நாளா வந்து டிவைட் பண்றது. எத்தனை நாள் டிவைட் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கிற டைட்டிலுக்கு தகுந்தாப்புல அதை வந்து சிறு சிறு பகுதிகளா பிரிச்சு அளவு போடுறோம் அப்படின்னா, விளக்குறோம் அப்படின்னா தட் இஸ் அது வந்து துண்டுகளாக பிரிக்கப்பட்ட பட்டை வரைபடம். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா காம்போனன்ட் பார் டயக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்டு 4th ஒன் வந்து சதவிகித வரைபடம், சதவிகித பட்டை வரைபடம். இதுல பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னையும் கால்குலேட் பண்ணி பெர்சன்டேஜ் இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வழியா சதவீதம் வழியா நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டையில வந்து சதவீதம் வழியா நோட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் வந்து சதவீத பட்டை வரைபடம் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து வட்ட வரைபடம், அதாவது பை டயக்ராம்னு சொல்லுவோம். பை டயக்ராம்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆர் ஆங்குலார் டயக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஆங்கிள் யூஸ் பண்றதுனால ஆங்குலார் டயக்ராம், சர்க்கிள் ஷேப்ல போடுறதுனால சர்க்குலர் டயக்ராம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்மு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள். இந்த டேபிளை வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஏ பிளட் குரூப் எக்ஸாம்பிளுக்கு ஏ பிளட் குரூப்ல 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பி பிளட் குரூப்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ், ஏபி பிளட் குரூப் 10 அண்ட் ஓ பிளட் குரூப் 15 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து இந்த ஒரு பை டயக்ராம் போட போறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஏல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ பிளட் குரூப். ஸோ 5 போட்டு பை டோட்டல், இதோட டோட்டல் பார்த்தோம்னா 50 வரும். 20 + 5 25, 10 30 அண்டு 35 50 சாரி சரி ஓகே. இங்க வந்து ஒரு 25 மேல ஒரு 25 50 இருக்கு டோட்டலா. அப்ப டோட்டல் வந்து 50. இந்த 50 என்ன செய்யறோம் அப்படின்னா கீழே போட்டுக்கிறோம். அதால வந்து டோட்டலை வந்து கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 5 வந்து மேல இண்டு அதோட ஒரு வளையம் அப்படின்னு ஒரு சர்க்கிள் எடுத்தோம்னா ஆங்கிள் மொத்தமா எவ்வளவுனா 360 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இண்டு 360 டிகிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்ப அதை வந்து அடிச்சோம் அப்படின்னா ஒரு 5 5 5 50 அடிக்கலாம். அதே 10 வந்து இங்க 360 அடிச்சோம் அப்படின்னா 36 கிடைக்கும். ஸோ 36 டிகிரி வந்து ஆங்கிள் கிடைக்குது. அப்ப ஏக்கு வந்து 36 டிகிரி. அது பி அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் வந்து 50 இண்டு அந்த சர்க்கிளுக்கு வந்து 360 டிகிரி அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு போட்டோம்னா 144 அடிச்சு பார்த்தோம்னா 2 10 20 அண்டு 5 10 50ன்னு பிரிப்போம். அண்டு இந்த 5 இதுல வந்து 5 வந்து இங்க அடிச்சோம்னா ஒரு 7 5 35 மிச்சம் 1 இருக்கும். 2 5 10 வச்சா 72. 72 ரெண்டோட பெருக்கணும்னா 144 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஏபியில 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10ல 10/50 டோட்டல் இண்டு டோட்டலா வந்து சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அப்ப இதை வந்து பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 10 ஒரு 10 10 5 10 50ன்னு அடிச்சிட்டோம். ஒரு 5 5 360 அடிச்சோம்னா 7 5 35 மிச்சம் 1 இங்க கிடைச்சிச்சுன்னா 10. அப்ப 2 5 10 72. ஸோ 72 டிகிரி வந்து ஏபிக்கு கிடைக்குது. ஓவுக்கு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 பேரு, டோட்டல் வந்து 50, சர்க்கிளுக்கு 360 டிகிரி. இப்ப இதே அடிச்சோம்னா 3 5 15 அடிப்போம். 5 10 50 அப்படின்னு சொல்லி அடிப்போம். 5 5 50ன்னு. இப்ப இதை வந்து 10 வந்து 360 பெருக்கணும் 36 கிடைக்கும். 36 3ஓட பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 108 டிகிரி கிடைக்கும். இதை இப்படியே இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிள் கிடைச்ச ஆங்கிளை நம்ம வந்து அந்த டயக்ராம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்ப ஏக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 36 டிகிரி கிடைச்சிச்சு. அதை வந்து இப்படி போட்டோம். அண்ட் பிக்கு வந்து 144 கிடைச்சிச்சு. அதை வந்து இந்த மாதிரி வந்து டிஃபரன்சியேட் பண்றதுக்காக நான் இப்ப டிஃபரன்சியேட் பண்றதுக்கு அப்படியாக இப்படி போட்டிருக்கேன். பட் கலர் வேற வேற கலர் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து ஏபிக்கு வந்து 72 அண்டு ஓவுக்கு வந்து 108. ஸோ இப்படிதான் வந்து அங்க கிடைச்ச அளவீடை கண்டுபிடிச்சு 360ல வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் பண்ணி எவ்வளவு நம்பரோ அதை வந்து அதோட டோட்டலால வகுத்து அதை 360 டிகிரியோட பெருக்கும் போது ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிளை கொண்டு வந்து ஒரு டயக்ராம், ஒரு பை டயக்ராம், ஒரு சர்க்கிள்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா வட்ட வரைபடம் ஆர் சர்க்கிள் வரைபடம் ஆர் ஆங்குலர் வரைபடம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிக்டோகிராஃப். பிக்டோகிராம் ஆர் பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் அப்படின்னா படம் வழியா விளக்குறது. இப்போ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படின்னா செவ்வக வரைபடம் மாதிரி போட்டோம், வட்டம் மாதிரி போட்டோம். இப்போ அந்த பிக்சரே டயக்ராமா அப்படியே டைரக்டா ரெப்ரசென்ட் பண்றது. பிக்சரே வந்து அப்படியே போட்டுறது, டயக்ராமா இல்ல பிக்சராவே அப்படியே வந்து வைக்கிறது எடுத்து. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படியே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம நம்பர்ஸ்ல இருக்கிறத விட அந்த பிக்சர்ஸா இருக்கும்போது இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 இருக்குன்னு சொல்லிடலாம், பின்னா 2, சின்னா 2ங்கிற பார்த்ததுமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து பிக்சர்ஸை யூஸ் பண்ணி அந்த தரவுகளை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிக்டோகிராஃப் ஆர் பிக்டோகிராம். அண்டு கார்ட்டோகிராம் அப்படின்னா கார்ட்டூன்ஸ் ஆர் மேப் வந்து யூஸ் பண்றது. மேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் இந்த கார்ட்டோகிராம்னா கார்ட்டூன்ஸ், இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கார்ட்டூன்ஸ் இருக்கும், அது மாதிரி இருந்தா கார்ட்டோகிராம். அதே சம்டைம்ஸ் மேப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா மழை காலத்துல வந்து இந்த ரெய்னி சீசன்ல மழை இல்ல புயல் வருது, ஸ்டோம் வருது அப்படின்னா அந்த மேப்பை காட்டி அதுல பார்த்தோம்னா ஒரு கலர்ல சில இடத்துல மட்டும் கலர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போது ஷேடோ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து மழை வரப்போகுது, அது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அந்த ஸ்டோம் வந்து வரப்போகுது அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கார்ட்டோகிராம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து தரவு காட்சி வரைபடம் அப்படின்னு சொல்றோம். இந்த தரவு காட்சி வரைபடத்துல வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.